வணக்கம் நண்பர்களே. கதை சொல்லுவதும் கதை கேட்பதும் எவ்வளவு சுகமான அனுபவம். கதை சொல்லி கி ராஜநாராயணன் ஐயா காலத்திலிருந்து இன்று என்னுடைய நண்பர் திரு பவா செல்லத்துறை வரை எவ்வளவு பேர் கதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் நானும் ஒரு ஓரமாக ஒரு சிறு புள்ளியாக இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய பொழுதுபோக்கு பசிக்கு குட்டி குட்டி தீனிகளாக இந்த கதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பெரிதும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் கதைப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு பாவப்பட்ட ஜென்மம். திரு எஸ் கருப்பண்ணசாமி பெயர்தான் கர்நாடகமாக இருந்தாலும் நவநாகரீக இவன். இவர் ஸ்டெப் கட்டிங் வச்சுருப்பார். நல்ல சிவப்பு நிறம், 5 அடி 10 அங்குலம் உயரம். எப்போதும் டார்க் கலர் ஷர்ட்ஸ் தான் போடுவார். இன்ஷர்ட் பண்ணிக்குவார். பெல்ட்ஸ், பேண்ட்டு, பட்டை பெல்ட்டு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய கமலஹாசன் மாதிரி இருப்பார். இவருடைய பேரில் இவருக்கு ரொம்ப கஷ்டம். அது எப்படியாவது மாற்றணுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லுவார். அவங்க அம்மா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, மகனே, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழித்து தான் நீ பிறந்த. அப்பா அதனால் நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டின்னு நீ பிறந்தனால குலதெய்வத்தோட பேர் வச்சுருக்காரு. நீ அதை மாற்றக்கூடாது. அப்படி செய்கிறது அப்பாவுக்கு நம்ம செய்கிற துரோகம். அப்பாவும் இறந்துட்டார் இல்லையா என்பார். ஆம், அவருடைய தந்தை இறந்து விட்டார். தந்தை ஒரு அரசு வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் இருந்தனால் அந்த வேலை அவங்க அம்மாவுக்கு கிடைத்து வேலை செய்து கொண்டிருக்கார். அம்மா நல்ல படிப்பாளி, நல்ல உழைப்பாளியும் கூட. கிளார்க்காக தான் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் மேலுமே படிப்பெல்லாம் படித்து தேர்வுகள் எழுதி இப்போது ஸ்கேல் 3 ஒரு பிரான்ச் மேனேஜராக இருக்கிறார். நமது கருப்பண்ணசாமி தன்னுடைய பெயரை ஏற்ற விதமாக தனக்குள்ளே மாற்றிக்கொண்டார். எஸ்கே சாம். அவருடைய இருசக்கர மோட்டார் சைக்கிளுடைய என் பலகையில் எஸ்கே சாம் என்று எழுதி வைப்பார். அவருடைய சொந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் எஸ்கே சாம் என்று எழுதி வைத்துக் கொள்வார். அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம். அவரும் படிப்பு எல்லாம் முடித்து வங்கி தேர்வு எழுதி இப்போது ப்ரொஃபஷனரி ஆஃபீஸராக, ஸ்கேல் 1 ஆஃபீஸராக ஒரு அரசு வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் இவ்வளவு நவநாகரிகமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலும் விதி விளையாட வேண்டும் அல்லவா? அவர் திருமணம் செய்து கொண்டது சுமித்ரா என்ற அவருடைய ஒன்றுவிட்ட மாமாவின் மகள். எஸ்கே சாமுடைய அம்மாவின் ஒன்றுவிட்ட சகோதரர். அவரும் ஒரு அரசு வங்கியில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் இவர்கள் குடும்பத்துக்கு எல்லாம் செய்வார். சாமியுடைய அப்பா இறந்தப்போ அவர் தான் எல்லாமே செஞ்சு அந்த குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்க அம்மாவுக்கு கம்பேஷனட் கிரவுண்டில் வேலை வாங்கி கொடுத்து எல்லாமே பார்த்து கொண்டார். அவருக்கு ஒரே மகள் சுமித்ரா. ஆள் 5 அடி 3 அங்குலம் உயரம். நிறம் மாநிலத்துக்கும் சற்று குறைவான நிறம். பல்வேறு கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். 10வது தான் படித்தா. 10வது படிக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதனால் அவளால் சரியாக படிக்க முடியல. ஆள் படிப்புலேயும் சுமார் 10 முறை எழுதியும் 10வது அவளால் தாண்ட முடியல. படிப்பை நிறுத்திட்டான். ஆனால் மற்ற வேலையெல்லாம் கெட்டிக்காரி. சமையல் செய்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, எல்லா விதத்துலையுமே நல்லா பார்த்துக்குவார். திடீர்னு சுமியுடைய அப்பா இறந்துட்டார். அதனால் வேறு வழி இல்லை. சுமித்ரா நிர்கதியாக நிற்பதால் அவளை சாமி தான் திருமணம் செய்து வேண்டும் என்று அவங்க அம்மா சொல்லிவிட்டார். சாமி எவ்வளவோ மறுத்து பார்த்தார். அம்மாவிடம் சண்டை போட்டான். அம்மா சொல்லிவிட்டாள், சாமி, நம்ம வீட்டில் இவளை வச்சுன்னு வெளியே போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்லேயே முறை மாப்பிள்ளை வச்சுன்னு விலை போகாத சரக்குன்னு வெளியே எங்களுக்கு தள்ள பார்க்குறீங்களான்னு கேட்பாங்க இல்லையா? வேறு வழி இல்லை, நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டாங்க.
எஸ்கே சாமியுடைய திருமணத்து அன்னைக்கு அவனுடைய நண்பர்கள்லாம் வந்தாங்க. இவனுடைய ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும். இந்த மனைவியை பார்த்துட்டு இவனை பரிதாபமாக பார்த்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ஒரு நிலைமையில் எஸ்கே சாமி இந்த திருமணத்தை செஞ்சுக்கினார். திருமணம் முடிந்த அன்று இரவு மட்டும்தான் நம்முடைய சாமி சுமித்ராவை தெரிந்து கொண்டார். அதோடு சரி, அதுக்கப்புறம் அவளோட ஒரு தாம்பத்தியமே வச்சுக்கல. தனித்தனி அறையில் தான் 2 பேரும் தூங்குவாங்க. திருமணம் முடிஞ்ச உடனே சாமியுடைய அம்மா சுமித்ராவுடைய வீட்டுக்கு, அவங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு அவங்க குடி போயிட்டாங்க. அவங்க சொன்ன காரணங்க, முதல்ல சாமி நீயும் சுமித்ராவும் தனி கொடுத்துன்னு இருங்க, அதுதான் நல்லது. 2வது, எனக்கு அந்த வீட்டிலேருந்து நான் இருக்கிற வங்கிக்கு போகிறதுக்கு 5 நிமிஷம் தான் நடப்பயணம். அதனால் எனக்கு அங்கே இருக்கிறது நல்லா இருக்கும். அந்த வீடும் சும்மா பூட்டி வைக்க முடியாது, வாடகைக்கும் விட முடியாது, நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. சாமியுடைய அம்மா சுமித்ராவோட வீட்டுக்கு கூடி போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் இங்கே தனியாக அந்த வீட்டில் இருந்தாங்க. சாமி சுமித்ராவை கண்டுக்கவே மாட்டார். அவர் காலையில் ஒரு 7 மணி போல் அவருடைய படுக்கையிலேருந்து எழுந்து வருவார். அவர் குளிக்க போகிறதுக்குள்ளே பாத்ரூமில் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருப்பா சுமித்ரா. சுமித்ரா நல்ல உழைப்பாளி. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து வீடு வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலைலாம் ஆரம்பித்து வச்சுருவா. இவரெல்லாம் குளிச்சுட்டு ஒரு 8:30 மணிக்கு நிதானமாக வருவார். சாப்பாட்டு மேட்சுக்கு வரும்போது இவருக்கான டிஃபன் ரெடியாக இருக்கும். சுமித்ரா முடிந்த வரைக்கும் சாமியோட முகத்தில் முழிக்காமல் அவருடைய கண் பார்வை படாமையே வாழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவர் இவளை வெறுக்கிறாரு, இல்லை இவர் விரும்பலை அப்படிங்கிறது அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவர் ஒதுங்கி இருப்பாள். இவர் டிஃபன் சாப்பிடுவார். ரெடியாகி வரத்துக்குள்ளே இவருக்கான மதிய சாப்பாடை பேக் ரெடி பண்ணி வெளியில் போகிற மேஜையாண்டை வச்சுருவாங்க. இவர் எடுத்துன்னு கிளம்பிடுவார். முதல்ல கல்யாணம் ஆன கொஞ்ச நாளெல்லாம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புறேன் அப்படின்வார். இப்போல்லாம் எதுவுமே சொல்கிறதில்ல. அவர் பாட்டுக்கு சாப்பாடு பேக் எடுத்துன்னு கிளம்பிடுவார். அந்த மோட்டர் சைக்கிள் கிளம்புற சத்தம் கேட்டு தான் ஓ கணவர் கிளம்பி விட்டார் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. முதல்லலாம் கொஞ்ச நாள் சுமித்ரா அப்படின்னு கூப்பிடுவார். அப்புறம் ஏன்னு கூப்பிட ஆரம்பித்தார். எங்கே போய் கற்றுனாருன்னு தெரில, பாவப்பட்ட ஜென்மோன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். பாவப்பட்ட ஜென்மம் என் லுங்கி எங்கே அப்படின்னு கேட்பார். சுமித்ராவுக்கு முதல்ல தாங்க முடியாத அழுக. ஆனால் சரி இதுதான் நம்ம தலையெழுத்து அப்படின்னு நொந்துன்னு அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டா. உள்ளுக்குள்ளே எவ்வளோ அழுவா. அப்பப்போ வருவாங்க அம்மா, சாமியோடைய அம்மா. வந்தோடனே சுமியை கேட்பாங்க, என்ன சுமி இன்னும் தலை குளிச்சுன்னுக்கிறியான்னுவாங்க. சுமித்ரா கஷ்டப்பட்டு வெக்கப்படுற மாதிரி நடித்து ஆமாங்க அத்தை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்குவா. அவள் கஷ்டம் அவளுக்கு தானே தெரியும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சாயந்தரம் சாமி வீட்டுக்கு வந்தப்போ வீடு பூட்டி இருந்துச்சு. இந்த மாதிரி நடக்கும். என்னென்னா பக்கத்தில் ஒரு பெருமாள் கோயில், அடிக்கடி அங்கே போயிடுவா சுமித்ரா. ஏதாவது அங்கே கதா கலாச்சாரம் பாகவதம் என்ன நடக்கும் அங்கே கேட்கறதுக்கு போயிடுவா. அந்த சமயத்தில் வீட்டை பூட்டிகிட்டு இருப்பாள். உள்ள சமையல் ரூம் மேடையில் இவருக்கு ஃப்ளாஸ்கில் காஃபி, ஹாட் பேக்கில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு வச்சுருப்பாள். அன்றைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. இவர் நேராக போனார். போய் எல்லாம் குளிச்சுட்டு லுங்கியெல்லாம் மாற்றின்னு நேராக வந்தார். ஃப்ளாஸ்க் எடுக்க போனால் கீழே ஒரு பேப்பர். என்ன அது காகிதத்தில் ஏதோ எழுதி வச்சுருக்காளேன்னு எடுத்தால் அதில் சுமித்ராவுடைய ஒரு கடிதம். உயர் திரு எஸ் கருப்பண்ணசாமி அவர்களுக்கு, எனக்கு உங்களை எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியல. அத்தான்னு கூப்பிட்றதா இல்லை வேறு உறவுக்கெல்லாம் எனக்கு தகுதியும் இல்லை. நீங்கள் அந்த தகுதியை எனக்கு கொடுக்கவும் இல்லை. அதனால் உங்களோட பெயர் சொல்லி அழைக்கிறேன், மன்னிக்கணும். எனக்கு கண்டிப்பாக தெரியும் உங்களுடைய தோற்றம், உங்களுடைய படிப்பு எதுக்குமே நான் தகுதியாக இல்லை. உங்களுக்கு ஈக்குவலாக நான் இல்லை. நிர்பந்தத்தெலாம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நிலையில் நம்ம எதிர் வீட்டில் ஒரு ஸ்கூல் வாத்தியார் குடி வந்தார். உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவரும் பெருமாள் கோயிலுக்கு வருவார். அங்கே 2 பேருக்கும் பரிச்சயமாச்சு. பரிச்சயம் அப்புறமா பழக்கமாச்சு. அவருக்கு மனைவி இல்லை, அவங்க இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய குறையை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். சமயத்தில் நான் அழுதுடுவேன்.
அவர் எனக்கு ஆறுதலாக பேசுவார். போன வாரம் அவருக்கு வந்து மாற்றல் ஆயிடுச்சு. என்னை கேட்டார், என் கூட வரியான்னு கூப்பிட்டாரு. ஆனால் நான் அவரோட போகிறேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் திரும்பி வரமாட்டேன். உங்களை எந்த விதத்துலையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். தயவுசெய்து என்னை தேடாதீங்க. நான் உங்களை விட்டு போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ரீதேவியோ ஸ்ரீபிரியாவையோ நீங்கள் திருமணம் செஞ்சு நல்லா வாழுங்க. அத்தை கேட்டாங்கன்னா என்னென்னா சொல்லுங்கள், இவ ஓடுகாலி தட்டுவாணி என்னென்னா சொல்லுங்கள், பரவாயில்ல, என்னை குறை சொல்லிடுங்க. ஆனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். இப்படிக்கு பாவப்பட்ட ஜென்மம். நமது திரு கருப்பண்ணசாமி, எஸ்கே சாம் அவர்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே விக்கித்து போய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அன்பர்களே, நான் கதைகளில் வந்து எந்த விதமான நீதி போதனை, பஞ்சதந்திர கதை அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் இங்கே ஒன்று சொல்லிக்க நான் ஆசைப்பட்றேன். நான் தம்பதிகளாகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும், ஃபார் எவ்ரி courtesy extended to him, it should be first accepted, second recognized, third appreciated. நமக்கு செய்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கும் மற்றவர்களுக்கு அதை முதல்ல ஏற்றுக்கணும், ரெண்டாவது அதை அங்கீகரிக்கணும், மூணாவது அதை பாராட்டணும். இது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள்.